எனக்கு வந்து 46 வயசில் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிப்போச்சு. ஆக்சிடென்ட் ஆகி இந்த கால் வந்து ராடு இந்த இடம் வந்து கட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் ராடு வச்சாங்க. ராடு வச்சோம்னா அப்போ கூட கால் ஒரு பக்கமாக வெளியே. நான் வந்து டீ வியாபாரம் பண்ணுறேன், டீ கடை வச்சுருக்கேன், டீ வியாபாரம் பண்ணுறேன். அப்படியே தான் ஒரு 3-4 வருஷம் போனேன். இந்த அம்மனுக்கு நாங்கள் வந்து காப்பு கட்டுறவங்க, தேர் விழா காப்பு கட்டுறவங்க. அப்படி காப்பு கட்டும்போது என்னால் காப்பு கட்ட முடியலையம்மா. இந்த 10 வருஷமாக திருவிழா நின்று போயிருந்தது. அதனால் நானும் வந்து அந்த அம்மாவுக்கு சேவை செய்ய முடியல. அதுக்கப்புறம் அந்த அம்மாவனுடைய அருளால் மறுபடியும் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி 2 காப்பு கட்டிட்டேன். ரெண்டு காப்பு கட்டி இப்போ நல்லா ஓடுறேன், நல்லா ஓடிடுறேன், நல்லா காலில் நல்லா இதுவாக இருக்குது. அந்த அம்மனுடைய இதனால் நல்லா ஒரு எனக்கு அதுதான் அந்த அம்மனுடைய செஞ்சு கொடுத்த ஒரு இது. 2 காப்பு கட்டேன். அது அங்கே வந்து காலில் வந்து அந்த ஆணி வச்சு செருப்பை போட்டுன்னு போயிட்டால் வந்து காப்பு கட்ட வருவோம். அந்த அம்மன் அருளால் எனக்கு ஒன்றும் நல்லா அதான் என் வாழ்க்கையில் நடந்தது. எல்லாருக்குமே இந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும், இவர் அடிபட்டு இதுவாகிட்டார், இனிமேல் ஒரு காப்பு கட்ட மாட்டாருனாங்க. இது அடிப்படத்துக்கு முன்ன ஒரு காப்பு கட்டினேன், அடிப்பட்ட பிறகு 2 காப்பு கட்டிட்டேன். இன்னும் ஒரு காப்பும் அம்மா அருளால் கட்டுவேன். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டியின் மூலமாக மகாவராகி டிவியுடன் இணைந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பல்லூர் வராகி அம்மனுடைய பக்தர்களுடைய பரவசத்தினுடைய அடுத்த காணொலியில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ அழகான ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய ஆக்சிடெண்ட் ஆகி அந்த விபத்துக்கு ஏற்பட்டு அந்த பின்னாடி இருக்கிற முதுகு தண்டு வடம்லாம் பாதிக்கப்பட்டு காலே நடக்க முடியாதுன்ற சூழ்நிலையில் அவர் தன்னை இழந்து நிற்கின்ற காலகட்டத்திலே தன் நிலை குழந்தை இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு ஊன்றுகோலாக வராகி அம்மா எப்படி எழுப்பி நிற்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லைங்க, அவரால் ஓடி ஓடி உழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பல்லூர் வராகி அம்மா கோயிலுக்கு அருகிலே அவருக்கு ஒரு கடையும் கொடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய வியாபாரங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2015 அங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே 1-2 கடை மட்டும்தாங்க இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சமி அன்னைக்குனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்மளால் வந்து காரே வாகனத்தையே எடுத்துகிட்டு போக முடியாது, அந்தளவுக்கு கூட்ட நெரிசல். ஏனென்று சொன்னால் அத்தனை கடைகள். அம்மாவுடைய ஆலயத்துக்கு முன்பாக இந்த பக்கம் ஒரு கடை, அந்த ஒரு பக்கம் ஒரு கடை தான் இருக்கும். அதுலேயும் அவ்வளோ போட்டி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர், நீங்கள் 2 பேர் மட்டும் போட்டி போட்டுக்கூடாதீங்க, இங்கே யார் வந்தாலுமே உங்களுக்கு வியாபாரம் கொழிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடைகள் மட்டுமே வந்து அரசாங்கத்தோடு இணைந்து போட்ட கடைகளே 15-20க்கு மேலே இருக்குது. அது மட்டும் தெருவோர கடைகள் கிட்டத்தட்ட 100 கணக்கில் இருக்குங்க. எத்தனை பேருக்கு எவ்வளோ வியாபாரம் மாறுது, அந்தளவுக்கு மக்கள் தேடி வருகிறாங்க. இங்கே வந்து இந்த கிராமத்தில் இப்போது பஞ்சம்ன்றதே இல்லைன்ற மாதிரி ஆகிடுதுங்க. ஏன்னா பஞ்சமி வராகியங்க அந்த மக்களை வாழ வைத்துட்டாங்க. அந்த வராகி அம்மா சேனலில் நம்ம வந்து அந்த அம்மாவை பற்றி எடுத்து சொல்லி 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 இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக அந்த அம்மாவை பற்றிய காணொளிகள். அவங்க அழகாக தன்னை வந்து பிரபலமாயிட்டாங்க இன்றைக்கி அம்மா. ஏன்னா பூஷிக்கணுங்க, கடவுளை எவ்வளோக்குள்ளோ போற்றுதலுக்குரியதாக இருக்கணும், கடவுளுக்கும் அந்த பாராட்டு தேவைப்படுது. எவ்வளோக்குள்ளோ வராகி அம்மாவை நாங்கள் வந்து மகாவராகி சேனலில் போட்டு 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 அந்த பூஷிக்கிறோம். அதே மாதிரி வராகி அம்மாவை பற்றி இத்தனை பேர் சொல்லி சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க சீதாம்மா சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கும்பல் இருந்தாலும் என்னை மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த கோயிலில் ஆரவாரம் இல்லாத காலகட்டத்தில் நான் வந்து அந்த கோயிலை வழிபட்டு இந்த மகாவராகி சேனலில் ஸ்ரீவராகி சோல் பீரியட்டில் போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே எள்ளு போட்டால் கூட எங்கே விழுந்ததுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல். அதற்கு காரணம் என்ன? அந்த அதீத ஆற்றல் தான். அம்மாவை நாங்கள் போஷிக்க 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 அம்மாவை பற்றி அப்படியே பாராட்ட பாராட்ட பாராட்ட. இங்கேயே பாருங்களேன், நான் முதல் காணொலிலாம் கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ கூஸ்பம், உடம்பு எவ்வளோ மெய் செலுத்துது. போஷிக்கணுங்க, கடவுளை எவ்வளோக்கு எவ்வளோ ஆராதிக்கிறோமோ, எதற்காக மந்திரங்கள் சொல்கிறோம், எதற்காக வந்து ஸ்லோகங்கள் சொல்கிறோம், எதற்காக தமிழ் மந்திரமாக இருந்தாலும் சமஸ்கிருத மந்திரம், அந்த அம்மாவை
அந்த எல்லா தெய்வங்களையும் அந்த புகழ்ந்த அந்த அவங்கள போற்றுதல் துதிகள் பாட பாட என்னாகும், நம்மளுடைய அந்த அதிர்வலைகள் அவங்களுடைய அதீத சக்தியை இன்னும் பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. அதனால தான் மகாவராகி டிவியில் சொல்கிறதுக்கு காரணமே. ஓம் சக்தி ஜெய்வராகின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்களேன், நீங்கள் என்னோட ஒவ்வொரு காணொளியும் தவறாமல் பார்த்து ஓம் சக்தி ஜெய்வராகின்னு கமெண்ட்ஸ் பண்ண பண்ண உங்கள் மனசுக்குள்ளேயும் அந்த ஓம் சக்தி ஜெய்வராகின்ற சாண்டிங் மந்திரம் உங்களை அறியாமல் அது கிடைக்கும். அதுதான் இந்த ஞான தூய்மையை கொடுப்பவங்க இந்த ஸ்ரீ வராகி சொல்பிரிட்டி தூய்மையை கொடுக்கறதுக்கு காரணமே இந்த ஓம் சக்தி என்ற ஜெய்வராகி. நான் எல்லாருக்குமே சொல்வேன், மனசுக்குள்ளே ஓம் சக்தி ஜெய்வராகி சொல்லிகிட்டே இருங்க. அந்த ஒவ்வொரு நாடி துடிப்பில் அந்த அம்மா உள்ளே வரதை பார்க்க முடியும். நம்ம குழுவில் இருக்கிற ஒரு பாலசுரவின்னு இருக்காங்க. அந்த அந்த அம்மா அந்த நிலக்கோட்டை இந்த ஊர் பக்கத்தில் எப்போ பாரு அவங்க கண்ணை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அந்த கண்ணு கருவிழியில் அந்த வராகி அம்மாவுடைய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபிலாம் உங்களுக்கு வீடியோ போடும்போது அது உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. என்ன ஒரு ஏமாத்து வேலைன்னு தெரியும். அவங்களோட வாய்ஸை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இன்றைக்கி கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட கண்ணுக்குள்ளேயே அம்மா வராகி அம்மா நின்றுட்டாங்க. அதுதான் நம்ம உடம்பா அதிர்வடையாக அவங்க நின்றுருவாங்க. அதனால தான் சொல்கிறது ஓம் சக்தி ஜெய் வராகி அப்படின்ற கமெண்ட்ஸை நீங்கள் பதிவிட என்னுடைய காணொலியை பார்க்க அந்த மந்திரத்தை நீங்கள் பதிவு பண்ண உங்களே அறியாமல் அந்த அம்மா மனசுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் பார்க்கலாமே எவ்வளோ பெரிய அதிசயம். பார்த்துட்டே இருக்கும்ல பக்தியோட பரவசம். இவருக்கு எப்படி ஒரு நிலைமை இருந்தது, ஆனால் எப்படி எழுப்பி நிற்க வச்சுருக்காங்க. அந்த கால் வச்சு அந்த காப்பு கட்டி அந்த பாதத்தில் அந்த செப்பலில் நடக்கணும். அந்த மரக்காலில் நடந்து அம்மாவை காப்பு கட்டி வலம் வரணும். அதற்கான ஒரு அமைப்பை கொடுத்து இன்னும் 10 வருஷம் அடுத்தடுத்த தேருக்கும் திருவிழாக்கும் நான் இதே மாதிரி நடப்பேன்னு சொல்லிட்டு வராங்க. 46 வயசில் நடந்தது. இன்றைக்கி அவரோட வயசை பாருங்கள். இவ்வளோ நாள் அவங்க எழுந்து நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோல் யார்? ஒரு நெம்புகோல் யார்? அதை தான் அடிக்கடி சொல்வேன். நம்மளோட ஒவ்வொரு பக்தர்களுடைய ஊன்றுகோல் ஒரு நெம்புகோல் வலிமை வராகி யாருன்னா பல்லு வராகி. மீண்டும் இணைவோம். வராகி அம்மாவுடைய அந்த பரவச நிலை, பக்தியினுடைய பரவசத்தினுடைய உன்னத நிலையை பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வராகி அம்மாவை பற்றி இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜெய்வராகின்னு சொல்லிகிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மகாவராகி டிவி சேனலுடன் இணைந்திருப்போம். அந்த அம்மாவுடைய அருள்கடாட்சத்தை இந்த காணொளி மூலம் பெறுவோம். ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய்வராகி.